அவங்க எல்லாம் சாப்பிட்டு இந்த போங்கப்பா, அங்க உங்களுக்கெல்லாம் சாப்பாடு இருக்கு, அப்படியே சாப்பிட்டு போங்கப்பா. அது மாதிரி அவன் என்ன பண்றான், இங்க எல்லாத்தையும் அடிக்க வச்சிருக்கான். நீ வந்து பாரு, நீ வா வா. உனக்கு அதை பார்க்கும்போது வெறி வந்துதான். நீ உண்மையிலே நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்திருக்க. உனக்கு தன்மானம் இருக்கு, சூடு சொரணம் இருக்கு, மான மரியாதை இருக்கு. அதை பத்தி கவலைப்படாம போனீங்கன்னா நீ செத்துட்ட. அப்போ உன்கிட்ட பேசி பயன் இல்லை. நீ மயக்கத்தில் இருக்க. ஒரு பக்கம் சாதி மயக்கம், அப்படி அப்புறம் மதம், அப்புறம் சாராயம், அப்புறம் திரை கவர்ச்சி, திரை மயக்கம். என்னமோ சுதந்திர தினத்தை கொண்டாடத்துல போய் சிக்கி செத்த மாதிரி கொண்டாடிட்டு இருக்க நீ. நீ சாக வேண்டிய ஆள் தான். ஆனா இது பரிதாபமா இருக்கு, அதான் பிரச்சனை இருக்கு. இதை மாஸ் அப்படிங்கிறான். இது சமூக தூஸ், சோசியல் டஸ்ட், தூசி. இது ஒண்ணும் கிடையாது. என்ன போதிச்சாலும் அவன் மண்டையில ஏறாது. போதையில் இருக்கிறவனுக்கு என்ன போதிப்ப? அதெல்லாம் சரி, ஒரு கோட் இருக்குது, அது விடு. அது நம்ம வேற ஒருவருக்கு பேசிட்டு போகுது, நல்லா பேசுற, ஏதாவது கொடுத்துட்டு போ. என் மக்களை பிச்சைக்கார பையன் மக்களை ஆக்கிட்டான். நானும் என்னென்னமோ தான் பண்ணி பார்க்குறேன். இந்த சின்ன தேவனும் காட்ட மாட்டான்ட்டு இந்த சட்டையில போட்டுட்டே திறேன். எப்படியாவது போய் சேர்ந்துடாதா? இதை பின்னாடி போட்டு முன்னாடி போட்டு இந்த கொடியில எங்க நிம்மலன் ஒரு தம்பி அவன் அடிச்சு ஒரு ஊருக்கு எப்படியாவது வென்றணும்டா. ஏன்? அவன் கனவுடா, அவன் கனவு. ஏதாவது பண்ணிருங்கடா பிள்ளைகளா. விட்டுட்டு போக முடியாதுல்ல. எனக்காக இறந்தவனை நான் மறந்து கடந்து போனால் நான் இறந்த பிணத்தை விட கேவலமானவன் என்றாயின. மான உணர்வு, இன உணர்வு உள்ள தன்மானமிக்க எந்த தமிழ் மகனும் இந்த இழி செயலை செய்ய மாட்டான். அவன் செய்ய மாட்டான். ஆனா எல்லாம் நடக்கணும், நடத்தி காட்டுவோம்ல, விட்டுட்டா போயிடுவோம். நேரம் ஆயிடுச்சு. எனக்கு முன்னாடி நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்லிட்டாங்க. இனிமேலாவது அண்ணனுக்கு கூட கொஞ்சம் நேரம் கொடுக்கணும்னு நினைச்சு சரி பண்ணுங்க. அது ஒன்றும் இல்லை. இன்னைக்குல நாளைக்கு பேச போகிறோம். நம்ம பாட்டனும் நம்மோட தான் இருக்க போகிறான். அவன் நினைவும் பெருமையும் நம்மோட தான் இருக்க போகுது. எல்லாத்துக்கும் மேல அவன் மானமும் வீரமும் நம்மளுடைய வாழ்ந்து கொண்டிருக்குது. அந்த வீர பெரும்பாட்டன் தீரனின் கனவை நாம் நிறைவேற்றணும்.